பெங்களூரில் வரும் ஜனவரி 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை மெட்டல் ஃபார்மிங் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பம் தொடர்பான கண்காட்சி இம்டெக்ஸ் ஃபார்மிங் 2026 என ஆசிய அளவிலான கண்காட்சியாக நடைபெறும். இதில் பல்வேறு உள்நாடு மற்றும் வெளிநாட்டு தொழில்துறையினர் பங்கேற்க உள்ளதாக கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் கோவையில் தகவல். இந்தியாவில் இயந்திர கருவி தொழில் தொடர்பான அனைத்து துறையினரையும் இணைத்து தொழில் வளர்ச்சிக்கென சிறந்த அமைப்பாக இந்திய இயந்திர கருவி உற்பத்தியாளர்கள் சங்கம் செயல்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இந்த துறையில் உள்ள உலகளாவிய தொடர்புகளை இணைக்கும் வகையிலும் புதிய தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ளும் வகையில் இந்திய இயந்திர கருவி உற்பத்தியாளர்கள் சங்கம் இம்டெக்ஸ் எனும் உலோக ஃபார்மிங் 2026 கண்காட்சியை பெங்களூரில் நடத்தவுள்ளனர். 2026 ஜனவரி 21ஆம் தேதி துவங்கி 25ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெறவுள்ள கண்காட்சி குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது. இதில் இம்டெக்ஸ் 2026 கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் பேசுகையில், பெங்களூரு சர்வதேச கண்காட்சி மையத்தில் 4 அரங்குகளில் நடைபெறவுள்ள கண்காட்சியில் பல்வேறு வெளிநாடுகளில் இருந்தும் சுமார் 600க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர். குறிப்பாக உலோக ஃபார்மிங் துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், தொழில் நாட்டு வளர்ச்சி, டிஜிட்டல் மாற்றம், உயர் உற்பத்தி தீர்வுகள், வாகன உதிரி பாகங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு, மருத்துவ உபகரணங்கள், மின்சாரம், ரயில்வே, கட்டுமான உபகரணங்கள், பொது மற்றும் கனரக பொறியியல், மூலதன பொருட்கள், மின்னியல், மின்னணுவியல் முதலிய பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்கள் இதில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர்.